எதிலும் வெற்றி வாகை சூடக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஏப்ரல் மாதமானது எப்படிப்பட்ட நற்பலன்களை தரப்போகுது, அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. உங்களுடைய கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ராசியில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் புதன் சனி, தொழில் ஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் சூரியன், லாபஸ்தானத்தில் சந்திரன், அயன சயன போகஸ்தானத்தில் குரு என சஞ்சரிக்கிறாங்க. கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 7/4/2025 அன்று செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுகிறார். 10/4/2025 அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுகிறார். 14/4/2025 அன்று சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. 26/4/2025 அன்று ராகு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. அதே 26/4/2025 அன்று கேது பகவான் சுகஸ்தானத்துல இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. 30/4/2025 அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த கிரக மாற்றங்கள் காரணமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் உண்டாக போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் அனுகூலங்கள் நிறைய சேருங்க. பணவரத்து மன மகிழ்ச்சியை தரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை குறையும். மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கிடுங்க. எந்த ஒரு காரியமுமே சாதகமாக முடியக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது. விருப்பமானவர்களுடன் சந்திப்பு ஏற்படலாங்க. உங்களுக்கு பிடிச்சவங்கள நீங்கள் கூடிய விரைவில் சந்திப்பீங்க. சுக்கிரன் சஞ்சாரத்தால் வாக்கு வன்மையால் நன்மையை தருங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்குங்க. பழைய பாக்கிகள் எல்லாமே நீங்கள் கேட்காமலேயே எதிர்பார்க்காம எல்லாமே வசூலாகும். எதிர்பார்த்த நிதி உதவி உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் இருந்து வந்த தடை எல்லாமே நீங்கி உங்களுக்கு சாதகமான நிலை இந்த ஏப்ரல் மாதத்தில் நிலவுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களை பொறுத்தளவில் வேலைப்பளு வீண் அலைச்சல் இது எல்லாமே குறையும். முன்ன இருந்ததை விட இப்போ உத்தியோகத்தில் ரொம்பவே சிறப்பாக இருப்பீங்க. எதிர்பார்த்த அதிகாரம் அல்லது அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையுமே சமாளிக்க போகிறீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த நிம்மதி எல்லாமே அதிகமாகி மகிழ்ச்சிகரமான குடும்ப சூழ்நிலை உருவாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நிறைய மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய விஷயங்கள் ஏற்பட போகுது. அதே நேரத்தில் அவர்களால் செலவும் வருங்க. அதனால் பயப்படாதீங்க. பெண்களுக்கு உங்களது முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் அனைத்துமே விலகி உங்களுக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற இருக்குது. கலைத்துறையினரை பொறுத்தளவில் காரிய வெற்றி உண்டாகுங்க. அரசியல் துறையினரை பொறுத்தளவில் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய பயம் நீங்கி கல்வியில் சிறப்பாக இருப்பாங்க. அடுத்ததாக மிருக சீரிசம் நட்சத்திர அன்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். உறவினர்கள் வருகை இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவே நல்லது. பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க. புதிய நபர்களினுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அறிமுகத்தினால நிறைய உதவிகள் கிடைக்கும். அந்த உதவியினால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி போக போகிறீங்க. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் திடீர் செலவு உண்டாகலாங்க. காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம். எந்த காரியம் எடுத்தாலும் தட்டிக்கிட்டே தாங்க போகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அலைச்சலால் உடல் சோர்வு ஏற்படலாம். ஆன்மீக நாட்டம் மனதிற்கு நிம்மதியை தருங்க.
ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பீங்க. குலதெய்வ தலங்களுக்கு சென்று வருவது மனதிற்கு அமைதியை தருங்க. உங்களோட குலதெய்வத்தை போய் வேண்டி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துறது ரொம்பவே அவசியங்க. புனர்பூச நட்சத்திர அன்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் உங்கள் வியாபாரத்தை சீரமைப்பதற்கு சுயமாக மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும். ஆனால் அடுத்தவங்களை நாடாதீங்க, அடுத்தவங்களோட யோசனையை கேட்காதீங்க. நீங்கள் சுயமாக முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயம் அதில் வெற்றி அடைவீங்க. அதனால் உங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும். சிந்தித்து செயல்படுறது ரொம்பவே அவசியங்க. அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்தித்து அதுக்கப்புறம் செயல்பட்டீங்க அப்படின்னா எல்லாமே வெற்றியடையும். உடன் இருப்பவர்களை உங்களுக்கு உதவுறதுக்கு ரொம்பவே முன் வருவாங்க. லாபம் முன்ன காட்டிலும் இப்போ அதிகரிக்குங்க. விற்பனை அமோகமாக இருக்கும். இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா ஸ்ரீரங்கநாதரை வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய துன்பம் எல்லாமே விலகி இன்பங்கள் தேடி வருங்க. இந்த மாதத்துக்கான அதிர்ஷ்ட கிழமைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா புதன், வியாழன். அதிர்ஷ்ட தினங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா 13, 14, 15. இந்த தினங்களில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் நிகழ்த்தி வெற்றியடையலாம். நன்றி, வணக்கம்.